வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், காலைல இருந்து ஒரே பரபரப்பு என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால போய் இணைந்ததுதான். இதுல என்னன்னா, இவர் எம்ஜிஆரால அறிமுகப்படுத்தப்பட்டவரு. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சரா ஆவறதுக்கு உறுதுணையா இருந்தாரு அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் துண்ட போட்டு இவரை இணைக்கிறதுன்றது பார்க்கறதுக்கு எனக்கு பர்சனலா சார், நீங்க மிகப்பெரிய ஆளு அதிமுக அப்படின்னும் போது நீங்க ஏன் இந்த கட்சியில சேர்ந்து இப்படின்ற மாதிரி ஒண்ணு தோணுது. அப்போ அவருக்கு அந்த எதுவுமே அந்த மாதிரி எல்லாம் தோணி இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இப்ப இவர் வந்துட்டாரு, இவருடைய ஆதரவாளர்களும் வராரு. இப்ப இதுக்கப்புறம் இவர் பண்ணக்கூடியது என்னவா இருக்கும்னா, அதிமுகல யாரெல்லாம் அதிருப்தியா இருக்காங்களோ அவங்களெல்லாம் இங்க கொண்டு இணைக்கக்கூடிய வேலையை பாப்பாரா அப்படின்ட்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பாக்கெட்ல ஜெயலலிதா அம்மையாருடைய படம் இருக்கு. இவர் ஆனா தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. என்ன கனெக்ஷன் இதெல்லாம்? அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 8 தடவை ஒருத்தர் எம்எல்ஏ ஆனாலும் அதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. செங்கோட்டையன் நேற்றைக்கு சட்டமன்றத்துல போய் அவருடைய பதவியை ராஜினாமா பண்றாரு. பண்ணிட்டு கீழே இறங்கும்போது சேகர் பாபு பாக்குறாரு. அவரு அவருக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு சட்டமன்றத்துல அவரு நின்று காலமாக பணியாற்றியவர். அந்த அடிப்படையில 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு. உடனே என்ன செய்தி போடுறாங்க, திமுகவுக்கு அழைப்பு அப்படின்னு. திமுகவுக்கு அப்படி அழைக்க வேண்டிய அவசியம்லாம் அங்கே கிடையாது அந்த மாவட்டத்தில். ஏன்னா அங்கே ஏற்கனவே முத்துசாமி இருக்காரு. அது பல்வேறு திமுகவினுடைய வலுவான ஒரு மாவட்டமாக தான் அது இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் இந்த செய்தியே தவறானது. ஆனால் என்னன்னா, தாவேக்காரங்களுக்கு திமுக கடத்திட்டு போற பாக்குது. முத்துப்பாண்டி தான் டிஎம்கே, திரிசா தான் செங்கோட்டையன், நம்ம இப்ப மதுரையில இருந்து சென்னை நோக்கி ஒரு கூட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நேற்று புறம் பேசிட்டு இருந்தாங்க. அவர் வேற வழி கிடையாது. அவருக்கு கூப்பிட்டு துக்ளக் ரமேஷ் பேட்டி கொடுக்குறாரு. துக்ளக் பத்திரிகையினுடைய ரமேஷ் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி குருமூர்த்தி எப்படி சொன்னா போய் எம்ஜிஆர் சமாதியில உட்காரன்னு சொல்லி சொன்னா போய் ஓபிஎஸ் உட்காந்தாரோ, அதே மாதிரி துக்ளக் ரமேஷ் போய் தாவேக்கால சேருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் அவர் பேட்டி கொடுக்குறாரு. அந்த மாதிரி இவர் போய் சேர்ந்திருக்காரு. இவ்வளவுதான் அவருடைய நிலைமை. ஏன்னா எடப்பாடியை பகிர்த்து கொண்டு எடப்பாடி இருக்கிற இடத்துல தான் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழல்ல ஏதோ ஒரு முட்டல் மோதல், அவருடைய சில ஆதரவாளர்களுக்கு பதவி கிடைக்கல, இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களுக்காக இவர் விலகி வந்தாங்க. விலகி வரும்போது ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க ஊருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, பாஜக இருந்த அறிவுசார் அணி தலைவராக ஒருத்தர் போட்டிருந்தாங்க, அர்ஜுனமூர்த்தின்னு. அவரை இவருக்கு ரஜினிக்கு போட்டாங்க. ரஜினிக்கு இனிமேல் அவர் ரஜினியும் பேட்டிலாம் கொடுத்தாரு. இவர் தான் எல்லாம் பேசுவார் வைப்பாருன்னு சொல்லிட்டுலாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் கொரோனா அவர் ஐயா ஆளை விடுங்களா சாமின்னு ரஜினி கிளம்பிட்டாரு. அப்போ இந்த அர்ஜுனமூர்த்தி மீண்டும் பாஜக போயிட்டாங்க. இந்த டெப்டேஷன்ல போடுற மாதிரி தான் இது. ஒரு வேலையில ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அவங்க வேற ஒரு இடத்துல போடுவாங்க இல்லையா, இப்ப சம்பளம் வாங்குவாங்க, ஆனா வேலை அங்க பார்ப்பாங்க. அது மாதிரி இவர் அர்ஜுனமூர்த்தி ரஜினிக்கு அனுப்புனது மாதிரி இப்ப விஜய்க்கு செங்கோட்டையன் பாஜக அனுப்பியிருக்கு. இப்போ நயினார் நாகேந்திரன் கிட்டயும் மக்கள் ஒரு பக்கம் போயிட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் எதுவுமே ஹார்டா பேசுற மாதிரியே இல்லை, எல்லாத்தையும் ஒரு மாதிரி பூசி மொழிகி அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பதிலாவும் இருக்கு. அவர் அதிமுக பாஜக வந்தவர். முட்டையில கோழி வந்ததா, கோழியில இருந்து முட்டை வந்ததா கதையா தான் இருக்குது. இவரு என்னத்த சொல்லுவாரு, அதிமுக ஒருத்தர் போய் பாஜக ஆரம்பிச்சு இன்னொரு கட்சியில சேர்றாரு, இது விமர்சிக்க முடியுமா? என்னன்னு சொல்றது? ஏன்னா இது உண்மையை சொல்ல முடியாது. அவருக்கு உண்மை தெரியும். பாஜக தான் அனுப்பி வைக்குது, பாஜக தான் ஐடியா கொடுக்குது அவருக்கு அப்படின்னு. என்ன, அவரு ஒரு 77 வெற்றி பெற்றவருங்க செங்கோட்டையன். 77 இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் கலைஞர் மீது சட்டசபையில் தாக்குதல் நடந்தது. ஜெயலலிதா தாக்கப்பட்டதா வெளியில சீன் போட்டார் இல்லையா, கலைஞர் மீது நடத்திய தாக்குதலில் கலைஞர் மூக்கு கண்ணாடியை உடைத்தது செங்கோட்டையன் தான். என்ன, இதெல்லாம் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படியேப்பட்ட ஒரு சூழல்ல அப்படியேப்பட்ட ஒரு நபர் திமுக வருவாரா? வரமாட்டார். எந்த சூழலையும் திமுக அவரை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா ஒரு வரலாற்று தவறை செய்துவிட்டு அவர்கள் முழுக்க முழுக்க தீவிரமான திமுக வெறுப்பாளராக செங்கோட்டையன் இருக்கார். அப்படி இருக்கும்போது 77 அவர் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்கிறார். கோவித்தூர் சட்டமன்ற தொகுதியில் 6 முறை ஜெயிச்சிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி திமுக வருவார்னு எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா அவருக்கு கொடுத்துருக்க வேலையே ஒரு எடப்பாடிக்கு எதிராக கலகம் செய்யுங்கன்னாரு. செல்ஃப் எடுக்கல. பெரிய அளவில் அவரால் செல்வாக்கை திரட்டி எடப்பாடிக்கு எதிராக அங்கே கொங்கு பகுதியில் மிகப்பெரிய ஒரு உடைப்பை ஏற்படுத்த முடியலன்னு சொல்லவும், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ நீ வேற ஒரு வேலை செய்ய, இங்கே ஒருத்தர் ஊருக்கு டூர் அனுப்பினோம்னா போய் மர்டர் பண்ணிட்டு வராரு, 41 பேர்த்த கொலை பண்ணிட்டு ஒரு வாட்டுக்கு 30 நாள் வீட்டுக்கு உட்காந்துக்கிறாரு, அப்போ இவருக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, போய் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க.
இப்போ அதுக்கு போயிருக்காரு. இதுல நயினார் நாகேந்திரன் கருத்து சொல்றது இல்ல என்ன அவரு இருக்கு? வந்து அதான் செங்கோட்டையன் பத்தி எதுவுமே பேச மாட்டாரு. கேள்வி வந்து அதுவா தான் இருக்கு. செங்கோட்டையன் போய் இணைஞ்சிருக்காரு என்னன்ட்டு. அது அவர பத்தி பேச மாட்டேங்குது. அவர் பேசுறதெல்லாம் விஜய் பத்தியே தான் இருக்கு. ஒரு கவுன்சிலரா கூட இன்னும் அவர் வந்து போட்டியிட்டு ஜெயிக்கல அப்படின்னும்போது, ம். அவர் வந்து நாதான் பேசுறது வந்து சரியில்ல அப்படின்ட்டு விஜய மட்டும் தான் இவர் பேசுறாரு. ஜனநாயகத்துல யார் வேணாலும் பேசலாங்க. ஜனநாயகத்துல வந்து நான் வந்து ஒரு கட்சி வச்சிருந்தேன். பத்மராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. பத்மநாப ராஜா. அவர் கன்னியாகுமரிக்காரரு. அவர் ம். வந்து நூற்றுக்கணக்கான முறை எல்லாம் கின்னஸ் சாதனைலாம் படைச்சிருக்காரு. அவர் வந்து எங்க தேர்தல் இருந்தாலும் போய் போட்டி போடுவார். ம். அது டெபாசிட் தொகையை கட்டிட்டு போட்டி போடுவார். டெபாசிட்ல வந்துருவார். அது பிரச்சனை இல்லை. ஆனால் தேர்தல் மன்னன் அவருக்கு பேரு. அது மாதிரி வந்து யார் வேணாலும் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ ஜனநாயகத்தின் அடிப்படையில் இப்போ தேர்தலில் நிற்கலாம், இது பண்ணலாம். நான் தான் முடிவுகள் வர வரைக்கும் நான் தான் முதலமைச்சர், எனக்கு ஆதரவாக வந்து இத்தனை எம்எல்ஏகள் வருவாங்க கூட சொல்லலாம். எது வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் வந்து இறுதியில் ரிசல்ட்னு ஒன்று இருக்குல்ல. தமிழ்நாடு முழுக்க அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்களை போட்டு வைத்திருந்த ஒரு கட்சியாக ஆரம்பிக்கும் போதே, கட்சி தொடங்கும் போதே வாக்குச்சாவடி முகவர்களை போட்டு வைத்த கட்சியாக தேமுதிக இருந்துச்சு. ஆனால் அவர்கள் வாங்கிய முதல் தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவீதம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல இவர் வந்து தேர்தல் வரட்டும். சார் நேத்தே நம்ம நிகழ்ச்சியில பேசியிருந்தோம். ஆளுநர் அவர்கள் வந்து திராவிடம் அப்படின்றதே பொய் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. உடனே எல்லார் மத்தியிலுமே அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அவர் வந்து எப்போ ஒரு ஏதாவது ஒரு கருத்தை பேசுறாரு, பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னாலே சர்ச்சைக்குரிய கருத்துக்கெல்லாம் வந்து சொல்லக்கூடிய நபரா இருக்கு. அப்படிதான் நேத்து சொன்னதையும் பார்க்க முடியுது. இது வரைக்கும் அவர் சொன்ன பொய்களே வந்து எடுத்து ஃபேக்ட் செக் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஜென்ரலா வந்து பாஜக பண்ற வேலையா இது இருக்கும். ஃபேக்ட் செக் வந்து எடுத்து போடுவாங்க. இப்ப ஆளுநரே வந்து அதுல இறங்கிட்டாரு. சோ அவருக்கான ஒரு ஃபேக்ட் செக் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஆளுநர் வந்து பன்வாரிலால் புரோஹித், அவர் வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியர். அரசியல் தொடர்புலாம் இருந்தாலும் ஒரு பத்திரிகை அடிப்படையில் ஒரு பத்திரிகை ஆசிரியர். அவர் பேசி எந்த பேச்சுக்கும் வந்து ஃபேக்ட் செக்லாம் பண்ணல. அவர் வந்து ஒரு பாஜக ஆதரவு நிலைப்பாடோட தான் சில விஷயங்கள் பண்ணி பார்த்தார். தமிழ்நாட்டினுடைய களத்தை பார்த்தார், தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் அறிவை பார்த்தார். அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்திலையும் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் அறிவை பார்த்தார். அறிவை பார்த்து விட்டு நாம வந்து எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அவர் அமைதியாக இருந்து விட்டார். இவரை மாதிரிலாம் பேசிட்டு அலையில. இவர் பேசக்கூடிய கருத்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் செக். ஒரு ஆளுநர் என்பவர் அவங்க எந்த தகுதியில் போடுறாங்க, இவருக்கு என்ன தகுதி, 30 வருஷம் ஐபிஎஸ்ஸாக இருந்தார், ஒரு ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் வேலை பார்த்தவர். ஸோ இவருக்கு வந்து இந்த ஆளுநர் பதவி கொடுக்கலாங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அதை கொடுக்கும்போது அவர் வந்து அது ஒரு விஷயத்தை பேசும்போது 100க்கு 100 முறை அது வந்து தெரிந்த விஷயத்தை தான் பேசணும். அது ஒரு உண்மையான விஷயமா பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மொழி சிறுபான்மையினர் 35% சொல்லி பேசுகிறாரு. வரலாற்று பொய்யா வந்து பேசி விட்டுருக்காரு. 2023 மொழி சிறுபான்மை குறித்த சர்வேல வந்து இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினருடைய பட்டியலை போடுறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து 88.37% வந்து தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. அதுக்கடுத்து தெலுங்கு பேசக்கூடியவங்க 5.47. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து மொழி சிறுபான்மையினர்கள் வந்து 11% தான் இருக்காங்க. 11.85 என்னமோ 70 தான் இருக்காங்க. அப்போ இதுதான் வந்து ஃபேக்ட் செக்காக வருது. அதாவது ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின் அடிப்படையிலேயே. இப்போ அது கூட தெரியாதம எப்படி வந்து 35% பேசுறாரு? 35%னா 10 பேர்ல 3 பேர் மாற்றுமொழி பேசக்கூடியவங்க. ஒரு ஆளுநருக்கு இந்த அறிவு வேணாமா? அவர் மாற்றுமொழி பேசக்கூடியவர். அது பீகார்காரர் அவர், அது தெரியும், ரைட்டு. ஆனால் 10 பேர்ல 3 பேர் வந்து வேறு மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது. அப்படி கிடையாது இல்லையா? அப்போ வந்து அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். ஒரு ஆளுநர் என்பவர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மோசமான ஒரு பொய்யை சொல்லி இது சொல்றது. அதே மாதிரி வந்து அவர்கள் படிக்க விட மாட்டாங்கன்னு சொல்றது. அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து மொழி சிறுபான்மை பள்ளிகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. தாய்மொழியாக நீங்க தமிழ் வந்து நீங்க கட்டாயமா 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கணும். ஆனா தாய்மொழி வேறு ஒரு மொழியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து தெலுங்கு தாய்மொழியாக, கன்னடம் தாய்மொழியாக, மலையாளம் தாய்மொழியாக, உருது தாய்மொழியாக, இந்த மாதிரி வேறு ஒரு மொழி தாய்மொழியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தமிழையும் தாய்மொழியும் படிக்கலாம். அப்ப அந்த இடத்துல இங்கிலீஷை எடுத்துட்டு இருமொழி கொள்கை தான் இங்கே செயல்படும். ஸோ இங்கே இருமொழி கொள்கை அடிப்படையில் இப்போ நீங்கள் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்த நம்மளுடைய இந்த ஆந்திர எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து தெலுங்கு தான். இங்கிலீஷுக்கு பதிலாக அவங்க தெலுங்கு படிக்கலாம். இல்லை நான் தெலுங்கு தேவையில்லை, நான் வீட்டிலேயே படிச்சுக்கிறேன், நான் வந்து இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் படிச்சுக்கலாம். ஆனால் தமிழ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கட்டாயம் போகணும். ஆனால் இன்னொரு மொழி இந்த இங்கிலீஷுங்கிற இடத்துல வந்து அவர்களுடைய தாய்மொழி, மொழி சிறுபான்மையினுடைய தாய்மொழியை படித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குது, நடைமுறையில் இருக்குது. இது கூட தெரியாம பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இப்படி வந்து அபத்தமாகவும் பொய்யாகவும் பேசுவது என்பது தமிழ்நாட்டை பிடித்து சாபக்கேடாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு ஆளுநருங்கிற பொறுப்புல கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, அந்த பொறுப்பு நமக்கு தேவையில்லைங்கிறது வேற. ஆனால் இருக்கும் வரைக்கும் அதுக்குரிய மரியாதை கொடுக்கணும்ல.
சார், இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள். முதல்ல நம்மளுடைய நிகழ்ச்சி, அரசியல் பெட்டி நிகழ்ச்சி சார்பா அவருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கண்டிப்பா. தொடர்ந்து அவர் வந்து முன்னாடியே சொன்னது என்னன்னா, இந்த பிறந்த நாள் அப்படின்றது வந்து ஒரு மாரி ரொம்ப ஆர்ப்பாட்டமா அந்த மாரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. மக்களுக்கு வந்து பயன்படக்கூடிய வகையில ஏதாவது நீங்க பண்ணுங்க. அதே மாரி திமுகவுடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள் கிட்ட கொண்டு போற மாரி விஷயங்கள் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ட்டு முன்னாடியே அவர் வந்து அறிக்கையுமே வந்து விட்டிருந்தாரு. அதன்படி அவருடைய பிறந்தநாள் விழாக்கள் வந்து ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம நிகழ்ச்சியில அவரை பத்தி சில விஷயங்கள் பேசி குறிப்பா இந்த திராவிட இயக்கத்துல வந்து ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது வந்து நலத்திட்ட உதவிகள் இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ இது ஒரு காரணமாக வைத்து உதவி செய்வதற்கு அப்படிதான் தொடங்கப்பட்டது. அதே மாதிரி கட்சிக்கான ஆரம்ப கட்டங்களில் ஒரு பெரிய காங்கிரஸ் பெரிய பெரும் பெரும் பண்ணையார்களால் ஆன கட்சியாக இருந்தது. எளிய மக்களால், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களால் வந்து பட்டியலின மக்களால் நடத்தப்படக்கூடிய கட்சியாக திமுக இருந்தது. அப்போ அதுக்கான கட்சிக்கான ஒரு நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கு பிறந்தநாள் விழாக்களை நடத்தி அதன் மூலமாக வந்து கட்சிக்கு நிதி கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அதெல்லாம் தாண்டி திமுக வந்துருச்சு. திமுக வந்து எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் வீடு கொடுத்து போராடக்கூடிய அளவுக்கு கலைஞர் அதை வளர்த்து எடுத்துட்டு வந்துட்டார். கலைஞருக்கு பிறகு நம்முடைய முதல்வர் வந்து அதையும் திறம்பட நடத்தி போயிட்டு இருக்கார். இதற்கு அடுத்து இளம் தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்கள் இளைஞரணி பொறுப்பை வந்து ஏற்ற காலகட்டம் என்பது 2019ஆம் ஆண்டு தேர்தலுக்காக அவர் திரைப்பட நடிகராக அறியப்பட்டவர். தமிழ்நாடு முழுவதும் அன்றிருந்த சூழல் பாஜக இரண்டாவது முறையாக வந்துவிடக்கூடாது, ஏனென்றால் இடபிள்யூஎஸ் போன்ற விஷயங்களை வந்து பாஜக கொண்டு வராங்க. பாஜகவுடைய 5 ஆண்டு கால ஆட்சி என்பது மிக மோசமான ஒரு ஆட்சியாக இருந்தது. 5 ஆண்டுகளில் வந்து ஜெயலலிதா 2வது ஆண்டு இறந்து போயிடுறாங்க. ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியும் சேர்த்து பாஜக நடத்தி கொண்டிருந்தது. இதையெல்லாம் அம்பலப்படுத்த களத்துக்கு சினிமா துறையில் போய் வேலை செஞ்சிட்டு இருந்த திரு உதயநிதி அவர்களை திமுக அழைத்து தனக்கு பயன்படுத்தி கொள்ள பார்க்குது. திமுகவினுடைய அழைப்பை ஏற்று அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்தார். தமிழ்நாடு முழுக்க வந்து ஒன்றிய அரசினுடைய பழிவாங்கல் போக்கு இருக்கு இல்லையா, அந்த பழிவாங்கல் போக்கு அம்பலப்படுத்தினார். ஒற்றை செங்கல்ல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை வந்து அன்னைக்கு வச்சார். இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்கல. இப்போதான் மாடிக்கு வந்திருக்காங்க. அதாவது மானங்கிற கேள்வி கேட்டு டெய்லி பேசி கூட இப்போதான் மாடிக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து ஒண்ணுமே பண்ணலைங்கிற விஷயத்த வந்து தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கொண்டு போய் ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு கூட வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாடுக்கு வந்து யோசிக்குதுங்கிறத அம்பலப்படுத்தி அதன் மூலமாக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அன்னைக்கு பெற முடிந்தது. கிட்டத்தட்ட 99% வெற்றியை வந்து பெற்றுக் கொடுத்தார். அன்றைக்கு இருந்த திமுகவினுடைய மாவட்ட கழகங்கள் எல்லாமே வந்து செயற்குழு தீர்மானங்களை போடுது. அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு திரு உதயநிதி அவர்களுடைய பிரச்சார பாணி, அவர் வந்து இயல்பாக பேசுவது, மக்கள்கிட்ட வந்து நேரடியாக வந்து அந்த டிக்டாக் மாதிரி கொஸ்டினை த்ரோ பண்ணி வாங்கி அவங்கள்ட்ட பதில் கேட்டு அதன் மூலமாக பேச்சை எடுத்துட்டு போகிறது. அதான் அது மாதிரியான அந்த இது வந்து ரொம்ப பெரிதாக மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகுது. இப்போ இன்னைக்கு கழகம் இருக்கக்கூடிய சூழலில், கலைஞர் இல்லாத சூழலில் இவர் வந்து இவருடைய தேவை என்பது மிக முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாவட்ட கழகங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி தலைமைக்கு அனுப்புறாங்க. இவரை வந்து கட்சியில பொறுப்பு கொடுங்க, நீங்க கட்சிக்கு பயன்படுத்திக்கிட்டீங்க, இவரை கூப்பிட்டு கட்சியில ஒரு பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 65-66 மாவட்ட கழகங்கள், திமுகவுடைய அமைப்பு ரீதியான மாவட்ட கழகங்கள் செயற்குழு தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்புகிறது. அதன் அடிப்படையில் வந்து ஒரு இளைஞரணி செயலாளர் பதவி, அன்றைக்கு இருந்த இளைஞரணி செயலாளர் இருந்த திரு அமைச்சர் திரு சாமிநாதன் அவர்கள் அவர் வந்து பதவி விட்டு விலகி இவருக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இவர் உடனடியாக இளைஞரணி செயலாளராக பதவி பொறுப்புக்கு வரார். பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு இளைஞரணியை வந்து பெரிய அளவில் வளர்த்துருக்கிறார். இளைஞரணியை எப்படின்னா பயிற்சி பாசறை. இந்த பயிற்சி பாசறைங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒரு கட்சியை வந்து நிற்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து யாரோட போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸோட போராடிட்டு இருக்கோம். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 20 மாநிலங்களுக்கு பக்கத்தில் அவங்க போகிறாங்க, கைப்பற்ற போகிறாங்க. 14 மாநிலங்கள் 15 மாநிலங்களுக்கு மேலாக அவர் கையில் வச்சிருக்காங்க. அப்போ அவங்களுடைய சித்தாந்த ரீதியாக அவர்கள் வந்து வளர்த்துருக்கிறாங்க. இந்துத்துவ அரசியலை பேசி வளர்த்துருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு நேர் எதிரான ஒரு அரசியலை பேசக்கூடிய ஒரு இயக்கமாக நான் மட்டும்தான் இருக்கோம். அவர்களுடன் எந்த வகையிலும் நான் வந்து இணைந்து செல்லக்கூடிய புள்ளி என்பதே கிடையாது. இடது கம்யூனிஸ்ட் கூட வந்து ஆதரிச்சாங்க. இன்னைக்கு வந்து கடுமையாக இடபிள்யூசி ஏன்டா ஆதரிச்சோன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய இடதுசாரிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நீட் தேர்வில் வாய்ப்பு கிடைக்காம இடபிள்யூசிலையும் வந்து வாய்ப்பு அதாவது யூஜி படிச்சுட்டு பிஜியில் போய் என்ஆர்ஐ கோட்டாவில் 1 கோடி ரூபா கொடுத்து சேர்றாங்க. பார்த்தீங்கன்னா செய்தி வெளியானதுக்கு பிறகு இடதுசாரிகள் வந்து ஏன் வந்து தாங்க வந்து ஆதரவு கொடுத்தோன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படியான காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாக
இளைஞர்களை தயார்படுத்துவது, தத்துவ ரீதியாக தயார்படுத்துவது. அதுக்கு என்ன பண்ணணும்? பயிற்சி பாசறைகளை நடத்தணும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? பேச்சாளர்களை உருவாக்கணும். திமுகவுக்கு மக்களிடையே சென்று பேசுவதற்கு, மக்களிடையே மட்டும் கிடையாது, மக்கள் மொழியில் பேசுவதற்கு பல்வேறு ஊடக வாயிலாக, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் இன்ஸ்டா ரீல்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நீங்கள் எக்ஸ் வலைத்தளமாக இருக்கட்டும், எல்லா வகையான சமூக ஊடகங்களிலும் போய் மக்கள்கிட்ட போய் கருத்துக்களை பேசுவதற்கு பேச்சாளர்கள் வேணும். அப்போ அதுக்கு என்ன, ஒரு தலைமுறை முடிந்து 2 தலைமுறை முடியக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ புதிய பேச்சாளர்களை உருவாக்கணும். அப்படிங்கும்போது தமிழ்நாடு முழுக்க வந்து பேச்சு போட்டிகளை நடத்துகிறாங்க. பேச்சு போட்டிகளை நடத்தி இளம் பேச்சாளர்களை உருவாக்குறாரு. தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்ததுலேருந்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். அதே மாதிரி இளைஞரணிக்கு வந்து நீங்கள் 10 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னு அவர் வந்து மாநிலம் முழுக்க வந்து ஈடுபட்டு உறுப்பினர் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா? அந்த சேர்த்த ஃபாரத்தை ஆட்களை வைத்து தனியாக வந்து ஒரு டெலிகாலர் அந்த டீம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி, நீங்கள் இளைஞர்களில் சேர்ந்திருக்கிறது நீங்க தானா, உங்கள் கையெழுத்து தானா, உங்களுடைய எண் தானா, மனப்பூர்வமாக நீங்க வந்து திமுக இளைஞர்களில் பணியாற்ற விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டு அதை எல்லாத்தையும் செக் பண்றாங்க. எந்த அரசியல் கட்சியும் பண்ணாது. அவர்களுக்கு தேவை ஒரு ஃபார்மு, கையெழுத்து, நம்பர், ஃபோன் நம்பரு, ஆதார் நம்பர். இது இருந்தா போது எங்க கட்சியில 2 கோடி உறுப்பினர் அறிவிச்சிட்டு போகலாம். ஆனால் இவர் அப்படி பண்ணல. ஒரு கட்சிக்கு இளைஞரணிக்கு ஒருத்தன் வரான் அப்படின்னா அவன் முழு மனதோட வரணும். அந்த தெருவில் ஒருத்தர் இருக்காரு, அவர் அண்ணன் சொன்னா போதும், அண்ணன் என் பேர் எழுதிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் நாளைக்கு ஒரு நடிகருடைய ஃபேனா இருக்கக்கூடாது. நீ வந்து திமுக வரியா, திமுக ஒரு அர்ப்பணிப்போட வரணுங்கிறதுக்காக அவர் இந்த வேலையெல்லாம் செஞ்சார். இது மாதிரி மாநிலம் முழுக்க இந்த நிர்வாகிகள் கொடுத்த பட்டியலை சரிபார்த்து அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து பட்டியல்கள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இளைஞரணியை மீண்டும் வந்து அவர் செய்கிறார். இந்த இளைஞரணிக்கு அவர் செய்யக்கூடிய வேலை வந்து யாருக்கு பயன்பட போகுதுன்னா, நாளைக்கு திமுகவுக்கு பயன்பட போகுது. ஒரு இளம் பேச்சாளராக இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனை மாற போறாங்க. திமுகவுக்காக பயிற்சி பெற்றவர்கள், திமுக இளைஞரணியிலிருந்து பயிற்சி பாசையில் கலந்து கொண்டவர்கள் கொள்கை பேசக்கூடியவர்களாக நாளைக்கு வந்து வீதியிலிருந்து பேச போறாங்க. ஸோ ஒரு அதாவது இதெல்லாம் அப்படியே வருது, அப்படி வர்றது தானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அப்படியே வருது. அவராகவே வந்து இத்தனைக்கும் வந்து பெரிய ஈடுபாடே இல்லை, வரும்போதே வந்து சொன்னார், நான் எனக்கு வந்து பெரிய வாசிப்பு கிடையாதுன்னு இப்போ மேடையில் ஒப்புக்கொண்ட ஒருத்தர். ஆனால் அவர் வந்து அடுத்தடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள், அடுத்தடுத்து அவர் காட்டக்கூடிய பாய்ச்சல், அடுத்தடுத்து பேசக்கூடிய அரசியல், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு தருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஜக இன்றைக்கு ஒரு பூதாகர சக்தியாக இந்திய அரசியலில் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் நம்மை போன்றவர்கள் பேசினாதான் இங்க இருக்கக்கூடிய இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் ஒரு நம்பிக்கையோடு விட்டு போயிருப்பாங்கல்ல, இந்த நம்பிக்கையை காப்பாற்ற முடியும். இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு, இங்க இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கான பாதுகாப்பு, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, எதிர்காலம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்தணும்னா அவர்கள் எதிர்க்கக்கூடிய சித்தாந்த ரீதியாக நம்ம பேசும்போது மக்கள் கன்வின்ஸ் ஆகிறத எதிர்த்து ஓட்டு போடுவான். அதுக்கான ஒரு தலைவராக பண்ணிட்டு வர்றாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து சனாதனத்துக்கு எதிராக அவர் வந்து சொன்ன கருத்து இந்தியா முழுமைக்கு வந்து ஒரு அதிர்ச்சியது ஒரு கருத்து. அது வந்து ஒரு பெரியாரினுடைய குரல், கலைஞரின் குரலாக அவர் வந்து ஒழித்தார். அதாவது சனாதனம் என்பது ஒழிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற இது விஷயம் இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர்கள் கதறிட்டு இருக்காங்க. போன வாரம் கூட வந்து கிள்ளி விட்டாரு, சமஸ்கிருதம் வந்து செத்து போன மொழி அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளவு கோடி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழுக்கு பணம் ஒதுக்க மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இது மாதிரி வந்து கொள்கை ரீதியாக நீங்க கலைஞர்கிட்டையும் நீங்க வந்து நம்மளுடைய முதல்வர் MKSடியும் சரி, நீங்க வந்து அவங்களுடைய தளத்தில் பார்த்தீங்கன்னா கொள்கையில் எந்த விதமான ஒரு பிறலும் இருக்காது. நீ நாளைக்கு என்ன திமுக என்ன ஆகுங்கிற ஒரு பயம் இல்லாமல் இன்னைக்கு இரவு வந்து திமுக தூங்க போறான்னா அதற்கு காரணம் திரு உதயநிதி அவர்கள். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நிச்சயமா சார். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும், ஸ்போர்ட்ஸ்ல வந்து மாணவர்களை அவர் வந்து வழி நடத்தி கொண்டு போறதும் சரி, எஜுகேஷன்ல இந்த நான் முதல்வன் திட்டம் குறிப்பா அது மூலமா அரசு பதவிகள் கிடைத்ததுக்கு பிறகு அவரு இந்த வேலைகளுமே வந்து மிக சிறப்பா அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொன்னேன். பெரிய அளவுல செஞ்சிருக்காரு. குறிப்பாக சதுரங்க போட்டியில இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா பல வகையில செய்யலாம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஹரியானாவுக்கு ஈக்குவலாக, பஞ்சாபுக்கு ஈக்குவலாக வந்து விளையாட்டு வீரர்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி வச்சிருக்காரு. இது ஒரு தனி சாப்டர். நம்ம பேசணும்னா கிட்டத்தட்ட ஒரு நம்மளுடைய நிகழ்ச்சியே அர்ப்பணிச்சு பேசலாம், ஒரு 20-25 நிமிஷம் பேசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் சொல்றது எல்லாமே ஒரு கட்சிக்காரனாக திமுகவில் ஒரு இளைஞரணி செயலாளராக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பேசியிருக்கோம். ஆனால் அவர் வந்து ஒரு அமைச்சராக, ஒரு துணை முதலமைச்சராக அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் என்பது நாம் பேச நிறைய இருக்குது. நிறைய இருந்தாலும் இன்னும் நிறைய அவர் செய்ய இருக்கிறார். அதுக்கு வாழ்த்துக்கள். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியை சந்திக்கலாம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.